வணக்கங்க. நம்ம தோட்டத்துலலாம் வச்சிருப்போம் இல்லைங்களா? டிஸ்க் ஃபில்ட்ரு. அந்த ஃபில்டர் சீக்கிரமா அடைச்சுக்குது. அதுக்கு பதிலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஒரு கிராவல் ஃபில்டர் அதாவது சாண்ட் ஃபில்டர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த ஃபில்டர வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனா, நம்ம வந்துட்டு சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது அதனோட மெயின்டனன்ஸ்லாம் பக்காவா இருக்கணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, மேல இருக்க கேப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஷோ பண்றேன். இந்த ஒரு ப்ராப்ளத்த தான் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னாகும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய இந்த கிராவல் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு கான்கிரீட் போட்டோம்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தண்ணி வந்துட்டு உப்பு தன்மை அதிகம் இருக்கக்கூடிய தண்ணியா இருக்கும். ஆனா, நம்ம சரியான முறையில வந்துட்டு இந்த ஒரு ஃபில்டர பராமரிப்பு பண்ணாதனால வந்த பிரச்சனை தான் அந்த ஒரு கான்கிரீட் மாரி ஆனதுக்கான காரணம். இப்ப பாருங்க நான் முன்னாடி இருக்க இந்த கேப்பையுமே ஓப்பன் பண்ணி காட்டுவேன். டோட்டலாவே நம்ப வந்துட்டு ஒரு சிலை செஞ்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இந்த ஷேப்க்கு தகுந்த மாரி அப்படியே செட் ஆகி நின்றுச்சு. இது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தட்டி பார்ப்போம். ஒண்ணுமே வாய்ப்பே இருக்காது. அது உடையவே உடையாது பெருசா. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ட்ரிக்கு நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆசிட் தாங்க இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மேல அப்ளை பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காட்டப் போறேன். இப்போ நம்ம இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, ஒரு டப்ல எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருக்க அந்த கிராவல்ல வந்துட்டு அப்படியே மேல ஊத்தி விடுவோம். அது என்னாகும் அப்படின்னா, அந்த ஆசிட்டோட ரியாக்ஷன்ல அந்த கிராவல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது? அந்த கான்கிரீட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே திரும்ப வந்துட்டு பழைய நிலைக்கே மாறும். அந்த மாரி மாறும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள இருக்க கிராவல் எல்லாமே டோட்டலா கிளீன் பண்ணி எடுக்க முடியும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பொங்கி வந்திருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க கிராவல் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தட்டி தாங்க எடுக்கணும். ஆனா இந்த ஒரு ஃபில்டர்ல இருக்க கிராவல் எல்லாமே நம்ம கடைசி வரைக்கும் தட்டி மட்டும் தாங்க எடுக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செட் ஆயிருச்சு. இப்போ பாருங்க நம்ம கொஞ்சமா தட்டி பார்ப்போம். நம்ம ஆசிட் போடும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த உள்ள இருக்க கிராவல் உடைச்சு எடுக்கிறதுக்காக. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்துட்டு உங்க தோட்டத்தில வந்துட்டு சாண்ட் ஃபில்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் வந்துட்டு நீங்க முறையான ஒரு பராமரிப்பு பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த மாரியான ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண தேவையில்ல. நாங்க இன்ஸ்டால் பண்ணி குடுத்த நெறைய தோட்டத்தில வந்து அவைங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபில்டர் வச்சுட்டோம்ல, நம்ம வந்துட்டு மாசம் ஒரு டைம் வந்துட்டு ஃபில்டர் கிளீன் பண்ணி போட்டா போதும் தானே அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதாவது ப்ளஷிங் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுனா போதுமான்னு தாங்க கேட்குறாங்க. அந்த ஒரு தப்ப மட்டும் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு ரெகுலராவே மோட்டர் ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மோட்டரும் பக்கத்தில தாங்க இந்த ஃபில்டர் செட்டப்பே இருக்கும். அதாவது நம்ம வந்து டிஸ்க் ஃபில்டர் மாரி இந்த ஒரு ஃபில்டர வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஓப்பன் பண்ணிலாம் வாஷ் பண்ண போறதில்லைங்க. 2 கேட் வால் சேஞ்ச் பண்ணி தாங்க நம்ம வந்துட்டு இத வாஷே பண்ண போறோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க டைம் செலவாகும். நீங்க அந்த ஒரு 2 நிமிஷத்த பார்க்காம ஒரு டைமும் மோட்டர் எடுக்கும்போது வந்துட்டு, நீங்க இந்த ஒரு ப்ளஷிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரிப் ஹோஸும் சரி, உங்களோட சாண்ட் ஃபில்டரும் சரி, உள்ள இருக்க கிராவலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ணாதுங்க. எல்லாமே கிளியரா இருக்கும். இப்ப வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல வந்துட்டு உள்ள ஊத்துவேன். ஆனா, அது டக்குன்னு வந்துட்டு பொங்கி வரும். நம்மளும் பார்த்தீங்கன்னா, குயிக்காவே மேல இருக்க அந்த கேப்ப போட்டுருவோம். ஆனா, அதே டைம்ல வந்துட்டு கீழ சைடுல ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு மூடிய வந்துட்டு போடல. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அந்த ஆசிட்டோட ரியாக்ஷன் உள்ள வந்துட்டு ஆவியாகும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுல்லா கிளியர் ஆயி வெளிய வரணும் அப்படின்றதுக்காக விட்டுருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் ஓப்பன் இருந்ததுனால மொத்தமான அந்த ஆசிட்டோட ரியாக்ஷனும் ஃபுல்லா வெளிய வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூடிய போட்டாச்சுங்க. நம்ம போடும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்தது. இந்த மாரி நீங்க ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேஃப்டியா பண்ணுங்க. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதேபோல கண்டிப்பா மாஸ்க் போட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா, ஆசிட் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்க அந்த ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃப்ளான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணுவோம். உள்ள இருக்க எல்லாமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் நாங்க விட்டுட்டோங்க. உள்ள ஆசிட் ஊத்தி விட்டுட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்துட்டு இங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க ஆசிட்லாம் கொஞ்சம் வெளிய வர ஆரம்பிக்கும். நம்ம வந்துட்டு அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர ஆன் பண்ணுவோம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வருது அப்படின்றது. இப்ப நம்ம மோட்டர் ஆன் பண்ணி உள்ள இருக்க ஆசிட் எல்லாமே வெளிய வர வரைக்கும் விட்டுருவோங்க. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ள எந்த அளவுக்கு கிளியர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்ப தட்டி பார்த்தோம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றதுன்னா, அந்த கிராவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் மாறும். ஏன்னா ஆசிட்ல வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கலர் மாறும். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அந்த இடத்துல தட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல கடப்பாரை இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சுட்டு மேல ஃபுல்லுமே கேப் பண்ணி விடுவேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆசிட் ஊத்தி விட்டது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க கிராவல் வந்து ரொம்ப டைட்டா கான்கிரீட் மாரி இருந்தது பார்த்தீங்களா, அத வந்துட்டு கொஞ்சமாவது ஃப்ரீ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கடப்பாரை வச்சு உள்ள இருக்க கிராவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கங்க குத்துவேன்.
அந்த மாதிரி குத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடும் பார்த்தீங்களா? அந்த ஒரு கேப்பில் வந்துட்டு நம்ம திரும்ப ஆசிட் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாகவே வரைக்கும் போகும். இப்போ எகைன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம திரும்பவும் ஆசிட் தாங்க ஊற்றி விடுவோம். அதாவது இந்த ஒரு ஃபில்ட்ரு ஃபுல்லுமே நம்ம ஆசிட் யூஸ் பண்ணி மட்டும்தான் கிராவலே வெளியே எடுக்க போகிறோம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 35 லிட்டர் ஆசிட் வந்துட்டு பயன்படுத்தணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்க கிராவல் எல்லாமே டோட்டலாக நம்மளால் வெளியே கொண்டு வர முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் தட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அப்போ தான் அந்த ஆசிட் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உள்ளே எல்லா பக்கமும் போகும் அப்படின்றதுக்காக. இப்போ எகைன் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆசிட் தாங்க ஊற்றி விடுறோம். ஆசிட் ஊற்றி விட்டுட்டு மேலே வந்துட்டு அந்த கேப் போட்டு கவர் பண்ணிடுவோம். கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேப் போட்டு டைட் பண்ணிடுவோங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவருங்க நம்ம ஒரு டைம் ஆசிட் ஊற்றி விடும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா அந்த உள்ளே இருக்க ஆசிட் வந்துட்டு உள்ளே அந்த சால்ட்டு ஃபார்மேஷன் இருக்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அந்த உப்பு தாங்க உள்ளே படிஞ்சிருக்கும், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக தான் டைம் கொடுப்போம். அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போல் திரும்ப இந்த மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஆசிட்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அந்த கிராவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டி கட்டியாகவே வந்துருச்சு. நம்ம உள்ளேருந்து ஒவ்வொரு இதாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதாவது டோட்டலாக பாருங்கள் வெளியே எந்த அளவுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு அந்த ஆசிட் யூஸ் பண்ணுறது மூலிமா தாங்க எடுத்துருக்கு. ஒரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் ஆசிட் ஊற்றுறது, நம்ம அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கிராவெல்லாம் எடுக்கிறது. இதே போல் நம்ம ஒரு டைமும் பண்ணுறதுனால தாங்க நம்ம வந்துட்டு அந்த மஷ்ரூம் வரைக்கும் இருக்க டோட்டல் கிராவல் எல்லாத்தையுமே நம்மளால் சுத்தம் பண்ண முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆசிட் ஊற்றிருக்கோம். திரும்ப அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி விடுவோம். உள்ளே இருக்க ஆசிட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வரும். அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணி விடுவோம், ஆசிட் ஊற்றுவோம். இதுவே ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும். இது எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மஷ்ரூம் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லுமே கிளியராக தெரியணும். அதே போல் அந்த மஷ்ரூம் 2 டைப்பில் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு இந்த ட்ரம்லேயே ஆசிட் ஊற்றுறோம் இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த மஷ்ரூமில் இருக்க அத்தனை டஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிரும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். நம்ம இந்த ட்ரம்மில் ஒரு 35 லிட்டர் ஆசிட் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதிலே பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த மஷ்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்க கிராவலே பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிளாக் கலராக இருந்தது பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு வழியாக நம்மளும் அந்த ஃபில்டரில் மஷ்ரூம் வரைக்கும் இருக்க எல்லா கிராவலையும் எடுத்தாச்சுங்க. இப்போ மேலே ரொம்ப செட் ஆகிருக்கு பார்த்திங்களா அந்த மஷ்ரூம் கிட்ட, அதெல்லாம் மட்டும்தாங்க தட்டி எடுப்போம். நீங்கள் தட்டி எடுக்கிறது மேட்டர் இல்லைங்க, உள்ளே இருக்க அந்த மஷ்ரூம் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். எதனால் அப்படின்னா, மஷ்ரூம் ஏதாவது டேமேஜ் ஆகி நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிராவல் மொத்தமுமே நம்மளுடைய ட்ரிப் லைனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ஒரு மஷ்ரூம் டேமேஜ் பண்ணாமல் எடுக்க சொல்கிறது. இப்போ நம்ம டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லா கிராவலையுமே எடுத்துருவோம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க மஷ்ரூம் நீங்கள் ஒரு மஷ்ரூம் எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள், உள்ளே எதனா டஸ்ட் இருக்கா என்ன ஏதுன்றது. நம்ம இந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருக்க டோட்டல் மஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் உள்ளே இருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் நீங்கள் வெளியே எடுத்து ஆசிட்டில் நனைச்சி எடுத்து திரும்ப போட்டிங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். ஃபைனலாக நம்மளும் இந்த ஒரு சாண்ட் ஃபில்ட்ரு உள்ளே இருக்க எல்லா கிராவலையுமே வெளியே எடுத்துகிட்டு புதுசாக கிராவல் போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த கிராவல் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக் கிராவல் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபில்டரில் போட ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் கிராவல் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மேலே அந்த கேப் போடுவோம் பார்த்திங்களா, அந்த கேப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு துரு பிடிச்சதெல்லாம் இருந்ததுன்னா அதை கரெக்டாக சுரண்டி விட்டுட்டு கரெக்டாகவே அந்த மூடியை போட்டு ஷீட்டிங் பண்ணி நம்ம டைட் பண்ணிடணும். நம்ம டைட் பண்ணிட்டு ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதாவது இந்த ஒரு மேல் மூடியிலையும் ஃபில்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிங்க அப்படின்னா லீக்கேஜ் ஸ்டாப் ஆயிரும். இந்த சாண்ட் ஃபில்டரில் வரக்கூடிய இந்த வாஷர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள். ஃபைனலாக இங்கே நம்ம மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணியும் காட்டிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம சாண்ட் ஃபில்டரில் ஒரு 2 கேஜி ப்ரெஷர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய டிஸ்க் ஃபில்டரோட அவுட்லெட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 கேஜிக்கு மேலே இருக்குங்க. சரிங்களா, ஒரு 0.3 0.5 அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேஜி ப்ரெஷர் காட்டிகிட்ருக்கு. சரிங்களா, அதே அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் ஃபில்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.8 சம்திங் காட்டும். சரிங்களா, இது தாங்க வேரியேஷன். இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் டபுள் டிஸ்க் ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு பேரலாக வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே சேம் அவுட்லெட் தாங்க ஷோ ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.